இங்க ஹீரோயின் கூட நைட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு போனா அந்த நேரத்துல கள்ளக்காதலன் ஃபோன் பண்ண ஹீரோ செம கடுப்பாயிடுவான். அவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்க அவனும் ஒட்டு கேட்கறதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு, அதை அவளுக்கே தெரியாம அவ போன்ல எப்படியாச்சும் இன்ஸ்டால் பண்ணுவான்னு சொல்லுவான். ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவளுக்கே தெரியாம அந்த போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருவான். அதுல இருந்து ஹீரோயின் பேசுற ஒவ்வொரு காலம் அவனுக்கு ரெக்கார்டா வந்துற. ஆனா அவங்க 2 பேரும் கன்னடத்துல பேசிக்கிட்டதுனால ஹீரோக்கு ஒன்னும் சுத்தமா புரியாது. அதனால கன்னடம் பேசுற ஒருத்தருக்கு இதை அனுப்பிச்சு விட்டு இன்னும் டீடைல் கேட்டா அதுல ஹீரோயினா நீங்க லவ் பண்றது எனக்கு தெரியும்னு சொல்ல அந்த கடைக்காரனா இதை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தான் முன்னால முடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோ உச்சக்கிட்ட டென்ஷனை அவளை திட்டலான்னு போனா இவன் பேசுறது அவளுக்கு புரியாது, அவ பேசுறது இவனுக்கு புரியாது. அதனால இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவன அந்த கடைக்காரனை அடிச்சு பிரிச்சு மேஞ்சிரும். இதுக்காக அந்த கடைக்காரன் ஊரையே கூப்பிட்டு போய் ஹீரோ கிட்ட நியாயம் கேட்டா ஹீரோவை ஒழுங்கா போயிடுங்கன்னு சொல்ல கடைக்காரனா நான் கூப்பிட்டா அவ வந்துருவான்னு சொல்ல ஹீரோ எங்க கூப்பிட்டு தான் போறேன்னு சொல்ல பார்த்தா ஹீரோயின் பொட்டி படுக்கையோட வெளியே வருவா. இதை பார்த்தா ஹீரோக்கும் மனசு உடஞ்சே போயிடும். இதுல பங்கமான ட்விஸ்ட் என்னன்னா அந்த கடைக்காரன் லவ் பண்ணதே ஹீரோவோட தங்கச்சியே. இவங்க லவ்க்கு ஹீரோயின் ஹெல்ப் தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோ தப்ப உணர்ந்துற அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஹீரோ செம்ம ஹாப்பி ஆயிடுவான்.